மாவட்டம் காரியாபட்டி அருகே வைரவ சடையாண்டி சமயன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்து புனித கலச தீர்த்தங்களை கொண்டு சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பைரவநாங்கூர் கிராமத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்த்து புனித தீர்த்த கலசங்களை வைத்து பூஜை செய்தனர். பின்னர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது ஊர்கோடாங்கி ஆனந்தம் சாமியாடி அருள்வாக்கு கூறினார். திருடு போன பொருட்களை கண்டுபிடித்து தருமாறு வேண்டினால் கிடைக்கும் என்பது இந்த கோவிலின் சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. என் மக்கள் நல்லா இருப்பாங்க, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்துருச்சு, எந்த குறைபாடும் இல்ல. என்றைக்கும் என் மக்களை காக்கிற பொறுப்பு வைரவன் தடையன் சமயன் பொறுப்பு. வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த விழாவை ஒட்டி 3ஆம் நாள் வசந்த விழா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் சித்திரை வசந்த விழா கடந்த மே 1 துவங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருவிழாவின் 3ஆம் நாளில் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள 2ஆம் பிரகாரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அண்ணாமலை உடனுரை உண்ணாமலை அம்மன் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். வந்தவாசி அடுத்த நல்லூரில் உள்ள ஸ்ரீ ஆதிநாத தீர்த்தங்கரர் கோவிலில் பஞ்ச கல்யாண வைபவத்தை ஒட்டி புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ ஆதிநாத தீர்த்தங்கரர் கோவில் உள்ளது. இங்கு சித்திரை மாதத்தில் திருக்கல்யாண வைபவம் வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கமாகும். அந்த வகையில் திருக்கல்யாண உற்சவத்திற்காக மேலதாளங்கள் முழங்க புனித நீரை யானை மீது வைத்து பொதுமக்கள் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். சித்திரை திருவிழாவுக்கான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 12ஆம் தேதி மாலை 6 மணி வரையில் மொத்தமாக 215 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தண்ணீர் வேகமாக செல்லும் வகையில் ஆரம்பத்தில் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு படிப்படியாக குறைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர்.